என்னப்பா போமா? மழை விடுன்னு நினச்சா பேஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. ஹலோ கைஸ், ஒரு வழியாக காலையில் ஏஞ்சி நம்ம தலைவர் நைட்டு ஒரு கடை பார்த்தோம். அந்த கடைக்கு வந்தாச்சு. சூடா டீ அந்த வியூவோட செம்மையாக இருக்கு. சீரியஸாக இந்த ஊர் கிளைமேட்டு நைட்டு ஏசியே இல்லாமல் ஃபேனே இல்லாமல் நாங்கள் தூங்கியிருக்கோம். அந்த அளவு என்ன ஒரு கிளைமேட் எப்படி இருந்துச்சு நைட்டு வேற மாதிரி இருக்கு. அதனால் இந்த மாதிரி ஊர்லலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே சொல்லுங்கள், நாங்களும் உங்கள் ஊருக்கு கிளம்பி வரணும். சொல்லுங்க, சத்தியமாக வேற லெவலில் இருக்கு. சரி, அப்படியே பேக் கேமில் காட்டுறேன். இதுதான் நம்ம ஜார்னலிசத்தோட சொந்த பொழப்பு. இவர் வெறும் சோறு, இவர் எல்லாரும் சோறு கொடுத்து தான் பார்த்துருப்பீங்க. சோறு வித்து பார்த்துருக்க மாட்டீங்க. A few moments later. வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர்லாம் ஒரு ஊரே இல்லைன்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி. இங்கே பாருங்க, பின்னாடி நிறைய சினிமாட்டிக் ஷாட் காட்டியிருப்போம். ஏன்னா செம்மையாக இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டிடலான் இருக்கோம். என்ன ப்ரோ? கண்டிப்பா வீடுனா வாடகைக்காச்சும் வந்து இருந்துருவாங்க. செம்மையாக இருக்குது சீரியஸாக. நைட்லாம் செம்ம கிளைமேட்டு. நம்ம பாருங்கள், வியூவை பாருங்கள். இந்த அப்படியே இது ஃபுல்லாக மலை ஏறுற இடம். மழை வந்து இப்படி ஏற முடியும். நம்ம போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எங்களால் ஆர்வம் தாங்க முடியல. இந்த மழையை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பக்கத்தில் தான் ஒரு 3 கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்தோன்னா தாரமாக பண்ணலாம் வீடியோஸ். ஓகே, பாருங்கள். A few moments later. பாக்கி இன்னொரு 10 ரூபாங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 10 ரூபாங்கிறாங்க. பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. ஷாம்பு சோப்பு ஒன்றும் போட்டு குளிக்க கூடாது. ஆனால் இங்கே பார்த்தா இங்கே அவங்க கண்ணு முன்னாடியே இங்கே ஒருத்தன் அவ்வளோ சீட்டாக போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஷாம்பு ப்ராது எடன்னு சொல்கிறேன். செமையாக இருக்கு. ஆனால் எங்கே ஃபால்ஸ் இருக்குன்னே தெரில. பட் ஃபோன் இருக்கிறதுனால, அதான் ஃபோன் இருக்கிறதுனால பெட்ரு. கோபுரம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோபுரம் மோசங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஸ்பாட்டு. இதுக்கு எதுக்கு டிக்கெட் போடுறானுங்கன்னு தெரில. இதில் நமக்கு சூப்பராக இருக்கு. ஓ, இதான் அந்த ஹிடன் ஸ்பாட்டோ கைஸ். நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாறை எல்லாம் கால் வைக்கிறப்ப கொஞ்சம் சேஃபாக வைக்கணும். எம்மா செம்மையாக இருக்கு. அங்கே பாருங்க, ஏதோ கோயிலுக்காக இதே எடுத்துகிட்டு வராங்க. ஹிடன் ஸ்பாட்னு சொன்னோமே, அது எந்த இடம்னு சொன்னோமா? ஸோ நம்ம புளியஞ்சோலையில் இருக்கிற இந்த ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொல்லிமலையிலேருந்து இறங்கி அப்படியே வருது. ஸோ இப்போதைக்கு இங்கே தண்ணி கம்மியாக தான் வருது. என்னாச்சு? நண்டு ப்ரோ அப்படியே 2 காலையும் பிடிச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய நண்டு. ஐயோ, என்னாச்சு? பிடிச்சிருச்சா? அப்படியே வந்து பிடிச்சிருச்சு ப்ரோ. தலைவர் நண்டு நேரம் சரியா வந்து. பார்த்து போங்க, வழுக்குது. ப்ரோ தோர் நண்டு. ஐயோ, 2 காலையும் பிடிச்சிருச்சு ப்ரோ. 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 2 காலையும் பிடிச்சிருச்சு
அந்த பாறையில் ஏறுங்க, அந்த பாறையில் ஏறுங்க. அது வளர்க்காது. ஐயோ அம்மா, நல்லா இருக்கு. பட் தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா வந்துச்சுன்னு வைங்களேன். அடிச்சுட்டு செத்து போயிடும். என்ன ப்ரோ? அடிச்சுட்டு செத்து போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சிவன் சிலை இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எங்கேயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகலாம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சாமி வச்சிடுறாங்க. ஸோ அது சிவன் பார்க்குறப்போ கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா இருக்குது. எங்கே பார்த்தாலும் மயில் சவுண்டு தாங்க அதிகம். ரைஸ் இது வழியானே தெரில, பட் ஆனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். வழி தான் போல. இப்படியே போகலாம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இது என்ன பில்டிங் ப்ரோ? இது என்ன பில்டிங்கு? தண்ணி தான் இதில் இது பண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க, ஏதாச்சும் ஒன்று பேசி கேஸை போட்டு விட்டு போகிறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இல்லை எனக்கு கரெக்டாக தெரில, பட் டனல் மாதிரி இருக்குது. டனல்னா இதுக்கு பில்டிங்லேயும் தண்ணி வெளில வரதுக்காக தான் இருக்கும். அம்மாடி அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மாள்.